வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. முதலில் எனக்கு உயிர் கொடுத்த என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி, மற்றும் இந்த மெய்ப்பொருள் ஆன்மீக மையத்தில் ஒருங்கிணைப்பாளர் திரு சரத்குமார் ஐயா அவர்களையும் வணங்கி, மற்றும் இந்த மெய்ப்பொருள் ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களையும் வணங்கி, மற்றும் அந்த மெய்ப்பொருள் குழுவில் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உரையாடும் முதல் தலைப்பு வாழ்க வளமுடன் என்ற மந்திர சொல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்ற ஒரு விளக்கம் தான் அதுக்கு. வாழ்க என்பது வாழ்த்து சொல். வளமுடன் என்பது ஒரு நிறைவுத்தன்மையை குறிக்கும். வாழ்க வளமுடன் என்று ஒருவர் வாழ்த்தினால் நிறைவுத்தன்மையுடன் வாழ்க என்று ஒருவர் வாழ்த்துகிறார். ஒருவர் எப்போது நிறைவுத்தன்மை அடைய முடியும் அப்படின்னா, தேவைகள் பூர்த்தி அடையும் போது நிறைவுத்தன்மை ஏற்படும். தேவைகள் எப்படி பட்டியலிடுவது அப்படின்னா, மனிதன் பொதுவாக தேவையை எளிதாக பட்டியலிடலாம். ஒருவன் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு 5 தேவைகள் தான் முக்கியம். அதாவது உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். இந்த 5ஐயும் உணர்ந்து அனுபவித்து வாழும் வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கை. உலகில் எல்லா இன்பங்களும் இந்த 5இல் தான் அடங்கியிருக்கிறது. வாழ்க வளமுடன் என்று ஒரு உச்சரித்து வாழ்த்தும் போது நீங்கள் இந்த 5 செல்வங்களையும் பெற்று வாழுங்கள் என்று வாழ்த்துகிறார்கள். இது வெறும் வார்த்தை அல்ல, இதனுடைய ஒரு ஆழமான உளவியல் தன்மையை ஒளிந்திருக்கிறது. அது என்ன அறிவியல் தன்மாற்றமும் இருக்கிறது. அப்படின்னா, வாழ்க வளமுடன் என்று உச்சரித்து பாருங்கள். உங்களின் உள்நாக்கு, அதாவது தொண்டையின் உள் மேல் பகுதியில் ரா லா எனும்போது ஒரு அழுத்தம் நிகழ்வதை உங்களால் உணர முடியும். உள்நாக்கின் உச்சியில், அதாவது நெற்றிக்கும் பின் மண்டையில் பிடரி கண்ணுக்கும் நேர்கோட்டில் ஒரு சூட்சுமம் அமைந்துள்ளது. அந்த சூட்சுமம் இந்த பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கும் சக்தி. அது உங்களின் எண்ணங்களில் எழும் தேவைகளை பிரபஞ்சத்தில் கட்டளையாக மாற்றி அதனை பெற்றுத்தர சூட்சுமம் தான் அது. உங்கள் எண்ணம் வலிமை மிக்கது என்றால் அது உங்கள் மூலமாக செயலுக்கு வந்துவிடும். அதாவது மனித இனத்தின் வளர்ச்சிக்காகவும் அருமையான விஷயத்தை நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறார். அதாவது ஒருத்தர் வாழ்க வளமுடன் என்று சொல்லும்போது அந்த 2 எழுத்து ரா லா என்று அந்த எழுத்து உள்நாக்கை தொடுகிறது. ஒரு மனிதரை சந்திக்கும் போது கண்கள் நேராக பார்த்து வாழ்க வளமுடன் என்று சொல்லும்போது இந்த வாழ்த்து அநாதக சக்கரத்தில் பட்டு பிரதிபலித்து மறுபடியும் அவர்களுக்கு போய் சேருகிறது. அதே சக்கரங்கள் உரிய நபர்களுக்கு ஆறாதார சக்கரங்கள், அதான் 7 சக்கரங்களுக்கு விழிப்புணர்வு அடையும். உதாரணமாக, நம்ம ஒருத்தரை கூப்பிடுறோம், பேரை வச்சு ஒரு வள்ளி, ஒரு லக்ஷ்மி அப்படின்ட்டு ஒருத்தரை கூப்பிடும் பொழுது அந்த நபர் காதில் விழுந்து அவங்க மறுபடியும் நம்மக்கிட்ட என்ன ஏதுன்னு நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம வாழ்க என்று தனியாகவும், வளமுடன் என்றால் சகல சௌபாக்கியங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று வளமுடன் வாழ என்று அர்த்தம். வாழ்க என்றால் நாம் எல்லோரும் எல்லா இன்பங்களையும் சேர்த்து வாழ்வது தான் வாழ்க்கை. சகல சௌபாக்கியங்களோடு நீங்கள் வளமோடு நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்த்து. பிரபஞ்சத்திற்கு அப்படியே இது பிரதிபலிக்கிறது. இப்போ பதிந்திருக்கிற பிரபஞ்ச வாழ்த்துக்களை நம்முடைய ஈர்ப்பு சக்தியினால, ஈர்ப்பு விதி தத்துவத்தால் இப்படி
எப்படி இழுக்கிறதுனாக்கா, வாழ்க வளமுடன் என்று சொல்லும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்முடைய இருந்து அவர்களுக்கு அப்படியே போய் சேருது. இங்கு இப்படி அவர்கள் இங்கு இப்படி இந்த நம்ம அடி வயிற்றிலிருந்து, அதாவது மூலாதாரத்திலிருந்து அப்படியே எடுத்து துரியத்தில் அந்த வாழ்க வளமுடன் துரியத்தில் கொண்டாந்து விழிப்புணர்வோடு வச்சு கண்ணோட கண் எதிர்க்க பார்த்து சொன்னோம்னா அதுக்கு ரொம்ப சக்தி நிறைய இருக்குது. அப்போ நம்ம அந்த அந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த வாழ்த்துக்கு நிறைய பலன் இருக்கு. அதாவது 72 நாடி நரம்புகளும் அப்ப அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது என்பது, அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது, அண்டத்தின் மேல் உள்ள வாழ்த்து இந்த பிண்டத்திற்கும் வரும். அப்போது இந்த லோகத்தில் வளமோடும் நலமோடும் அஷ்ட ஐஸ்வர்யங்களோடும் வாழ்க வளமுடன் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம உலகில எல்லா இன்பங்களும் இந்த 5ல அடங்கிவிடுது. இப்போ வாழ்க வளமுடன் என்று ஒரு உச்சரித்து வாழ்த்தும் பொழுது நீங்க 5 செல்வங்களையும் பெற்று வாழுங்கள் என்று வாழ்த்துக்கிறாங்க. இது வெறும் வார்த்தை கூட அல்ல, ஒரு ஆழமான உளவில் தன்மை தான் இதில் இருக்குது. அதாவது நம்ம உள்நாக்கு உடல், அதாவது மூலாதாரத்தில் இருந்து நம்ம சொல்லும் பொழுது அந்த சூட்சும நாடி, அதாவது சூட்சும நாடியிலிருந்து நம்மளுக்கு அந்த வாழ்த்து அப்படியே துரியத்துக்கு போய் பிரபஞ்சத்துக்கு போய் சேருது. அந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேரும் பொழுது மறுபடியும் அது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. அதாவது ரிட்டர்ன் ஆகும்பொழுது அவங்களுக்கு அது போய் பிரதிபலிக்குது. அதாவது உங்கள் மேல் பகுதியில் ரா என்று சொல்லும் ஒரு அழுத்தம் நிகழ்வதை உங்களால் உணர முடியும். உள்நாக்கின் உச்சியில், அதாவது நெற்றிக்கு பின் மண்டையில் பிடரி கண்ணுக்கும் நேர்கோட்டில் ஒரு சூட்சுமம் ஒளிந்திருக்கிறது. அந்த சூட்சுமம் இந்த பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கும் சக்தி இருக்குது. உங்கள் எண்ணங்களில் எழும் தேவைகளை பிரபஞ்சத்தில் கட்டளையாக மாற்றி அதனை பெற்றுத்தருகிற சூட்சுமம் அது. மேலும் உங்கள் எண்ணம் வலிமை மிக்கதுனாக்கா அது உங்கள் மூலமாக செயலுக்கு வந்துவிடும். அதாவது நம்ம வந்துட்டு நம்ம எண்ணங்கள் வந்துட்டு நல்லா ஒருத்தருக்கு வாழ்த்தணும்னாக்கா நம்ம நல்ல எண்ணத்தோடு நம்ம ஒருத்தரை வாழ்த்தணும். அதாவது ஒருத்தரை வாழ்த்தும் பொழுது நம்ம வந்துட்டு அவங்கள வாழ்த்தணுமா, அவங்க நம்மளுக்கு கெட்டது பண்ணிட்டாங்கோ, அவங்க நம்மளுக்கு எப்போ திட்டாங்கோ, அவங்கள நம்ம வாழ்த்தணுமா, அறக்குறை மனசோட உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் உதட்டில் மட்டும் வச்சுட்டு வாழ்க வளமுன்னு சொன்னால் அது பிரயோஜனமே கிடையாது. அப்புறம் ஒருத்தர் நம்ம தீங்கு நினச்சிட்டாங்கோ, ஏதோ நம்மளுக்கு அவங்க வந்துட்டு எந்த நேரமும் ஒரு எனிமி மாதிரியே இருப்பாங்க. ஒரு குடும்பத்துலேயே ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஆகட்டும், எந்த ஒரு இடத்துலையே ஆகட்டும் ஒரு எனிமி மாதிரி இருப்பாங்க. பார்க்கும்போதெல்லாம் அவங்கள வச்சு நம்ம ஏன் இவங்களை பார்த்தோம், இவங்களை பார்த்ததுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஃப்ரீக்வன்சியே சரியாகாது. அந்த மாதிரி டைமில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துனாக்கா அதுவும் அவங்களுக்கு போய் சேராது. ஒருத்தர் அவங்க கெட்ட எண்ணத்தோடு இருந்தாலும் நம்ம நல்ல எண்ணத்தோட அவங்கள இந்த மாதிரி அவங்களுடைய கெட்ட எண்ணங்கள் மறையணும், நம்மளோட கூட அவங்க வந்துட்டு ஸ்நேகமாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு மூலாதாரத்தில் இருந்து அப்படியே வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னாக்கா அந்த இது அவங்களுக்கு போய் சேரும். அது தினம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவங்களுடைய பிம்பத்தை, அவங்களோட பேரையும் அவங்களுடைய உருவத்தையும் நம்ம முன்னாடி நிற்க வச்சுட்டு சொன்னோம்னாக்கா அது உண்மையில் அது நல்லா நடக்கும். அது அவங்க நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துடுவாங்க. அதாவது இந்த நம்ம சொல்கிற வாழ்த்துக்கள் நம்ம ஒரு 4-5 இடத்துல பதிவாகுது. அதாவது நம்ம சொல்கிற வாழ்த்துக்கள் கருமையத்தில், அதாவது மூலாதாரத்தில் பதிவாகுது. அப்புறமா நம்மளுடைய உடம்புல இருக்கிற செல்லில் பதிவாகுது. அதுக்கப்புறமா பிரபஞ்ச சக்தியில் பதிவாகுது. அதுக்கப்புறமா பஞ்சபூதங்களில் பதிவாகுது.
அதுக்கப்புறமா கோள்களில் பதிவாகுது. இத்தனை இடத்துலையும் நம்ம எந்த ஒரு செயல்களில் எது ஒரு நல்லது நினைச்சாலும் அது அந்த இடத்துல அது பதிவாகுது. அந்த மாதிரி பதிவாகும்போது அந்த மேலே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும். இத்தனை இடத்துல பதிவாகும் பொழுது நம்ம அவங்களுக்கு வாழ்த்துன்னு சொல்லும் பொழுது அவங்க நல்லா அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே நல்லதாகவே அவங்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு போய் சேரும்போது தினந்தோறும் அவங்கள வாழ்த்துவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய இதில் போய் அவங்களுடைய மனசுலையும் அவங்களுடைய பிச்சுட்டரி கிளாண்ட்லையும் போயிட்டு அது சேரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து என்ன விரோதமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட நம்ம பார்த்தாக்கா நம்மள ஃபஸ்ட்டு எடுத்தோட வாழ்க வளமுடன் உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரின்ட்டு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப மனம் மாற்றம் கிடைக்கும். அதாவது நல்ல எண்ணத்தோடு நம்ம சொல்லணும். ஆனால் இந்த செயல் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் நம்ம செயல்படுத்தலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம செயல்படுத்தலாம். அதாவது குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகளோ மாமனார் மாமியார் அந்த மாதிரி வரும், அந்த இதுக்கும் நம்ம செயல்படுத்தலாம். அதாவது அந்த 5 உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. உடல் நலம்னாக்கா நம்மளுக்கு உடல் நலம் நல்லா இருந்தால் தான் அடுத்து நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். உடல் நலம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும். உடல் நலம் நல்லா இருந்தாக்கா நீள ஆயுள் கிடைக்கும். நீள ஆயுள் கிடைச்சாக்கா நம்மளுக்கு நிறை செல்வம் பண்ணலாம். நிறை செல்வம்னாக்கா அதிகமான நிறை செல்வம் கிடையாது. இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் தேவையா உன் செலவுக்கு, அந்த மாதிரி உன் குடும்பத்துக்கு இவ்வளோ பணம் தேவையா, அந்த மாதிரி ஒரு நிறை செல்வம், நிறை மனதோட நிறை செல்வம் அப்படின்ட்டு அந்த நிறை செல்வம் கிடைச்சாக்கா உங்களுக்கு வந்துட்டு அந்த நிறை செல்வம் வச்சு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், குடும்பத்தை எப்படி பண்ணணும், குடும்பத்தை ஒரு நல்லபடியாக நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணங்க வரும். அப்போ உனக்கு தன்னாலே உயர் புகழ் வரும். உயர் புகழ் வந்துட்டாக்கா மெய்ஞானம் வரும். உயர் புகழெல்லாம் எப்படி வந்தோம், எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை பண்ணுறாங்க, அவன் பெரிய பதவியில் இருக்கிறான், அவனுக்கு முக்கியம் உடல் நலம் நீள ஆயுளும் நிறை செல்வம். அவன் இந்த 3 இதுலேயும் அவன் ஒழுங்காக அவனை நடத்திட்டு வந்தான்னா, அதாவது கீழே வேலை செய்கிறவங்க கிட்டே ஆகட்டும், அடுத்த பணியாளர் பெரிய பதவியில் இருக்கிறேன்னு ஒரு கர்வமும் இல்லாத எப்படி அவங்கள எல்லாரையும் கையாளணும், அந்த மாதிரி அவனும் எல்லாரையும் வாழ்த்தணும். வாழ்த்திட்டு இருந்தாக்கா அவன் தன்னால் அவனுக்கு உயர் புகழ் கிடைக்கும். இப்போ அவனை ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக நடந்துக்கினாலும் அந்த அவனுக்கு உயிர் புகழ். அப்போ அந்த உயிர் புகழ் இந்த 4ம் கிடச்சிட்டாக்கா அவனுக்கு மெய்ஞானம் கரெக்டாக கிடச்சிடும். இந்த 5 தான். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அவ்வளோதான். ஒரு கணவன் மனைவி குடும்பம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு கணவன் குடும்பத்துக்கு ஒரு பெற்ற தாய் தகப்பனுக்காகட்டும், கட்டிய மனைவிக்காகட்டும், பெற்ற குழந்தைகளுக்காகட்டும் அவன் செய்ய வேண்டிய கடமைகள் கரெக்டாக செய்யணும். அவன் கரெக்டாக செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய உடல் நலமும் நல்லா இருக்கும். உடல் நலம் நல்லா இருந்தால் நீள ஆயுளும் இருக்கும். உடல் நலம் தானே எல்லாருக்குமே காரணம். நீள ஆயுள் தேவைப்படுறதுக்கு உடல் நலம் இல்லைன்னாக்கா அவன் எங்கே நீள ஆயுள் இருக்கும், இந்த நிறை செல்வம் எப்படி பெற முடியும், உயிர் புகழ் எப்படி பெற முடியும், மெய்ஞானத்தை எப்படி பெற முடியும். ஃபஸ்ட்டு உடல் நலம். நம்ம உடல் நலம் நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையுமே பெற முடியும். அதே மாதிரி மனைவியும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அந்த குடும்பத்தில் இருக்கிற கடமைகள், பிள்ளைகளுக்கு கடமைகள் எல்லாமே செய்யணும். அப்போ அவளும் செஞ்ச திருப்தியாக இருக்கும் மனசு. நம்ம இந்த கடமை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னு ஒரு திருப்தியான மனசு இருந்தாக்கா உடல் நல்லா இருக்கும். இப்போ ஒரு நான் ஏன் மாமியாரை பார்த்துக்கணும், நான் ஏன் இது பண்ணணும், ஒரு ஈகோ இருந்தாக்கா அந்த ஈகோ வந்து அவங்களுக்கு அவங்களே தான் அவங்க உடம்பே கெட்டு போயிடும். அப்போ அது கெட்டு போனாக்கா உடல்நலம் பாழாயிடும். உடல்நலம் பாழானாக்கா நீள ஆயுள் போயிடும். நீள ஆயுள் போன உடம்பு கெட்டு போனால் நிறை செல்வம் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பெண்டாட்டிக்கு என்னன்னா செலவு பண்ணுறதுக்கே சரியாக இருக்கும் அவனுக்கு. அப்போ செலவு பண்ணுறதுக்கே சரியாக இருந்தாக்கா அவன் எப்படி நிறை செல்வம் பெற்று உயிர் புகழ் அவன் எப்படி இது பண்ண முடியும். அதனால் வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவியும் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்தணும். காலை எழுந்த உடனே மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கு உடல் நலம் நீளாய் நிறை செல்வம் உயர் புதுமை ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு, அதாவது எடுத்தவுடனே எழுந்த உடனே குட் மார்னிங் சொல்கிறதுக்கு பதிலாக வாழ்க வளமுடன் அந்த மூலாதாரத்தில் இருந்துகிட்டே சொல்லணும். அப்புறம் கணவன் வேலைக்கு அனுப்பும்போது அருட்காப்பு போட்டும் அனுப்பணும். அந்த அருட்காப்பு என்னன்னாக்கா
அருட்பேராற்றல் கருணையினால் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்ட்டு அந்த அருட்காப்பம் போட்டு சொல்லி அனுப்பணும். இதே மாதிரி அடுத்து வந்துட்டு நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்லணும்னு. இப்போ நல்ல எண்ணம்னாக்கா இப்போ ஒருத்தர் வந்துட்டு அதாவது கெட்ட எண்ணத்தோட சொல்லணும். அப்படி அதுக்கு என்ன ஒரு பிரதிபலன் அவங்களுக்கு கிடைக்கும்னாக்கா, அவங்க நடக்கிற இதுவெல்லாம் வந்துட்டு கெட்ட எண்ணத்தோடு அவங்க வந்து ஒரு மாதிரியா சொன்னாங்கன்னாக்கா, அது என்னங்க அந்த அலையின் தொடர்பு. அது தூய்மையான நல்ல எண்ணங்களை மேற்கொண்டா அது உங்களிடம் இருந்து இனிய அதிர்வுகள் புறப்பட்டு வெளியேறிட்டே இருக்கும். அது போன்றுதான் நீங்கள் ஒருவரை வாழ்த்த நினைக்கும் போது உங்களை அறியாமலே நீங்கள் முதல்ல உங்களை நீங்க வாழ்த்துற மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்ட்டு சொல்றோம். அது பிரபஞ்சத்துக்கு போய் மறுபடியும் வருது. ஃபர்ஸ்ட் நம்மளை வாழ்த்திக்கிற மாதிரி வரும், அதுக்கப்புறமா அடுத்தவங்களை வாழ்த்துற மாதிரி அது அப்படியே ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். யாரை நினச்சி சொல்றீங்களோ அது. அதே போல நீங்க ஒரு தீமையை நினைச்சிட்டு சபிக்கும் பொழுது நீங்க அவங்க கெட்ட எண்ணத்தோட சபிச்சுட்டே நீங்க சொன்னீங்கன்னாக்கா அது அவங்களுக்கு போய் சேராது. இப்ப நான் ஒருத்தர் சபிச்சுட்டு நான் ஒருத்தருக்கு சொன்னேனாக்கா அந்த பலன் அது எனக்கு தான் கிடைக்கும். அதாவது நான் சபிச்சுட்டுக்கிட்டே உள்ளத்துல ஒண்ணு வச்சுட்டு வாயில ஒண்ணு வாழ்க வளமுடன் சும்மா அப்படின்னு ஒரு இதுக்காக சொன்னோம்னாக்கா அது என்ன ஆகும், அந்த கேடு விட நம்மளுக்கு தான் இது ரிப்பீட் ஆகும். நம்மளுடைய இது சொல்ல ஒருத்தருக்கு நினச்சி திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகி சொல்லிகிட்டே இருந்தாக்கா அது என்ன ஆகும், அது நம்மளுடைய உடம்புல இருக்கிற ரசாயனங்கள் மாற்றம் வரும். அந்த ரசாயனங்கள் மாற்றமாகி நம்ம உடம்புக்கே நம்மளுக்கு அது கேடு விளைவிக்கும். அதுதான் எண்ணங்கள் போல் வாழு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால நம்ம நல்ல எண்ணத்தோடும் நம்ம சொல்லணும். தீமை எண்ணத்தோட நம்ம எதையும் நம்ம சொல்லக்கூடாது. அதாவது தீமை சொல்ல மற்றவர்களுக்கு அது பரவும்போது அந்த 5 இடத்துல அது பரவுது இல்லைங்களா. பிரபஞ்சத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பிரபஞ்சத்துல பரவுது. அப்புறமா பஞ்சபூதத்தை பதிவாகுது. அப்புறமா கோள்கள்ல பதிவாகுது, நம்ம செல்கள்ல பதிவாகுது, அப்புறமா நம்ம மூலாதாரத்துல பதிவாகுது. இப்போ நீங்க நல்லதே சொன்னா அது இத்தனை பதிவாகி அவங்களுக்கும் நல்லது நடக்கும், நம்மளுக்கும் நல்லது நடக்கும். அப்போ நீங்க கெட்ட எண்ணத்தை இது பண்ணீங்கன்னாக்கா இத்தனை இடத்த பதிவாகும்போது அது நம்ம கெட்ட எண்ணத்தை யார் நினைச்சு சொல்றாங்க அது நமக்கு தான் கெட்ட இதுவாக நிற்கும். அதனால தான் சில பேருக்கு அந்த நோவு வரும். அந்த நோவு வந்தால் எந்த மருந்தாலேயும் அந்த நோவு போகவே போகாது. ஒருத்தர் எப்பவுமே ஒருத்தரை வந்துட்டு அவங்க சிம்பிளாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, ஒரு குடும்பத்திலே எடுத்துக்கணும்னாக்கா ஒரு மாமனார் மாமியாரை ஒரு ஆணோ பெண்ணோ அது வீட்டில் குடும்பத்தை தவறாக ஒன்றாந்து அவங்களுக்கு சரியாக கவனிக்காது அவங்கள திட்டிக்கினே கொண்டிருந்தாக்கா அந்த பதிவு எல்லாம் அவனுக்கு போய் சேர்ந்துடும். அந்த நோவு வந்து அவனுக்கு என்ன ஆகும், ஒரு பெத்த தாயின்னு கூட பார்க்காம அவன் ஒரு மாதிரியா ஒரு பிள்ளை நடந்துக்கினான்னா அந்த ரசாயனங்கள் மாறி என்னாகும், நம்ம உடம்பெல்லாம் ஒரு ரசாயனத்தினால ஆனது தானே, சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகி விஷமாக மாறும். அது விஷமாக மாறினால அது என்ன ஆகும், அவனுக்கு நோயாக வரும். இந்த நோவுக்கு மருந்தே கிடையாது. எந்த கோயிலுக்கு போனாலும் அதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. அவனா உணர்ந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் என்ன இது பண்ணோம் அவனா உணர்ந்து அது பண்ணாதான் இனிமேல் தப்பு பண்ண அவன் பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அவன் மனதார வாழ்த்து இனிமேல் தாய் தந்தைக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் இருக்கும்போதே தாய் தந்தைக்கு செய்யலாம். அவங்ககிட்டயே மன்னிப்பு கேட்கலாம். அதை மன்னிப்பு கேட்டுட்டாக்க ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்க இறந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு பிரயோஜனமே கிடையாது. அவங்க போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு திதி கொடுக்கறது, அவங்கள மாதிரியே நினச்சின்னு எங்கள் அம்மா அப்பா மாதிரி நினச்சி நான் உங்களுக்கு ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி அவங்களுக்கு ஒரு துணிகை வாங்கி அது ஏற்கவே ஏற்காது. ஆனால் உயிரோடு இருக்கும்போது யாராக இருந்தாலும் உயிரோடு அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் செஞ்சாதான் நம்ம நல்லா. அப்போ தான் நம்மளுக்கு
நம்ம உடல் நலமும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் இந்த 5 ஐஸ்வர்யங்களையும் நம்ம கிடைக்கும். நீ வாழ்த்துறியோ வாழ்த்துத போறியோ, குடும்பத்தில் உள்ள மாரி தாய் தந்தைங்களுக்கு நம்ம நல்லா ஒரு இது பண்ணணும். அதுக்கப்புறமா நீ வீட்டில் குடும்பத்தில் நல்லபடியாக நடந்து இது பண்ணாக்கா, வெளியில் நீ உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் புகழும் எல்லாமே கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களை வாழ்த்த ஆரம்பிக்கும்போது நல்ல அலைகளை ஏற்படுத்தி உங்கள் குணத்தையும் வளப்படுத்தும். அது உங்களுடைய வாழ்த்து மற்றவர்களிடம் மோதி திரும்பி சிதறுகிறது, ஊடுருவி செல்லுது. அது நீங்கள் யாரை வாழ்த்துறீங்களோ அவங்கள முடிவில் சென்றடைகிறது. இந்த முறையில் வாழ்த்து உங்களுக்கும் உங்களை வாழ்த்துகின்ற மனிதருக்கும் இடையே மட்டும் இல்லாமல் இந்த இனிமையான அலை மனித சமுதாயம் முழுவதும் பரவுகிறது. அதாவது பேரியக்க மண்டலம் முழுவதும் அனைத்து பக்கங்களிலும் சென்று பரவுது. அதில் ஒரு சின்ன ஒரு உடனே இந்த கதை சொல்கிறேன். ஒரு சின்ன கதை தான். ஒரு குரு இருக்கிறாரு. அந்த குரு வந்துட்டு சிஷ்யருங்க, அதாவது சில பேரெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தினதோறும் போதனை பண்ணுறாரு. சில மக்களுங்களுக்கெல்லாம் ஒரு போதனை பண்ணிட்டு இருக்காரு. நல்ல நல்ல கதைகள்லாம் எடுத்து அவங்கள எப்படி வாழணும் என்ன பண்ணணுன்ட்டு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு இதை போதனை பண்ணிகிட்டே இருக்காரு. இது மாதிரி போதனை பண்ணி எல்லாரும் வருவாங்க, கேட்பாங்க. இது மாதிரி போட்டு கொஞ்சம் சில பேர் மாற்றங்களை அடைஞ்சிருக்கிறாங்க. சில பேர் அந்த இதுவே இருப்பாங்க, அது மாற்றங்கள் அடையாது, கேட்டுட்டு மட்டும் போயிடுவாங்க. இதே மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வீதி வழியாக ஒருத்தர் போயிட்டே இருப்பார். போயிட்டே அந்த மனுஷன் சொல்ல, இவங்களெல்லாம் கூட்டி வச்சுட்டு இந்த ஐயா போதனை பண்ணுறாரு, யார் மாறுவாங்கோ, இதெல்லாம் மாறுறத மனுஷன் மாறுவார் இவன் நினச்சின்னுக்கிறாரு, இதெல்லாம் சாத்தியப்படுமா, இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ட்டு ஏதோ தினதோறும் ஏதோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் இவர். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவர் என்ன சொல்கிறாரு, இவர் காது இந்த குரு வந்துட்டு கேட்குறது, அவர் என்னென்னா சொல்லிட்டு அவன் கர்மம், அவன் ஏதோ இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டே இருப்பார். தினதோறும் இது மட்டும் சொல்லிட்டு இருப்பார். அப்படி ஒரு நாள் இவருக்கு சரி ஒரு நாள் கூப்பிட்டு அவனை திட்டிடலாம் அப்படின்ட்டு நினைப்பார். ஆனால் நம்ம ஏன் திட்டணும், நம்ம நல்லது சொல்கிறோம், அவன் கர்மம் அவன் அனுபவிச்சு, நம்ம ஏன் அவனை திட்டணும் அப்படின்ட்டு நினச்சி சும்மா விட்டுடுவார். இந்த மாதிரி அவருக்கு ஒரு வகுப்பு எழுத போதனை பண்ணிகிட்டே இருக்கும்போது இவன் நடுப்புற வந்துட்டு சொல்லிட்டு போனோம். அந்த டைமில் இவரு கொஞ்சம் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும். திட்டிடலாமா இன்னைக்கு அப்படின்ட்டு கோவம் வரும். சரி வேண்டாம், அவன் பாட்டு சொல்லின்னு போட்டோம், அப்படி அவன் கர்ம வேணாம், அவன் அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவார். அப்போ ஒரு நாள் அவனை திட்டி தான் பார்க்கலாமே, ஏன் அவன் கர்ம இது பண்ண, அவன் திருத்தலாமே நம்ம அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி தான் யாருன்னா திருந்துவாங்க, தினம் இவர் சொல்லிட்டு போய் இவருக்கு ஒரு வேலை இல்லை, இவரும் உட்காந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த முட்டாளுங்களை உட்காந்து கேட்டுக்கிறாரு. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை விட்டுருக்கான் அந்த ஆள், யார் தினம் போகிறவங்க. அப்போது அந்த குரு என்ன பண்ணார், அடைச்சி போடா நீ அப்படின்னு திட்டார். வேறு எதுவுமே சொல்ல, அடைச்சி போடா நீன்னு தான் திட்டார். போடா நீ நாயேன்னு தான் திட்டார். ஆமாம், நாயேன்னு திட்டார். அப்போது அந்த ஆளுக்கு கோவம் வந்துடுச்சு. நேராக குரு கிட்ட வந்தார். என்னையா நீ அடைச்சி போடா நாயேன்னு திட்டுன, நீ யார் என்ன திட்டுறதுக்கு அப்படின்ட்டு கேட்டார். அப்போ அந்த குரு ஒன்றுமே சொல்ல, உட்காருப்பா அப்படின்ட்டு சொல்லி, நீ தினந்தோறும் நான் எடுக்கிற போதனைகளை இவங்களாம் திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா, இதுக்கு ஆளுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக கவனிச்சுன்னு தான் சொல்லிட்டு போயிட்டே இருக்குது, நான் கவனிச்சுன்னு தான் இருந்தேன். நானும் ஒன்றும் சொல்லக்கூடாது, அது உன் கர்ம வேணா, நீ என்ன பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னால் சும்மா இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் திட்டினேன் பாரு, இந்த திட்டின ஒரு சின்ன ஒரு செகண்டுக்குள்ளே நீ என்கிட்ட வந்து என்னையா நீ திட்டின, யார் என்னை திட்டுறதுக்கு, நீ யார் என்னை கேட்ட பாரு, இதுதான் பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு. நான் இந்த திட்டின நேரத்துக்கு நீ வந்து என்னை கேட்ட, இப்போ இந்த இதுவே உனக்கு காதில் பட்டு என்னை கேட்கணுன்ட்டு இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கு அறிவுறுத்தும் போது, தினதோறும் நான் இவங்களுக்கெல்லாம் நல்ல போதனைகளை பண்ணுறேனே, அப்போ இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்காதா, இவங்க என்னதான் இவங்க கெட்டவங்களா இருந்தாலும் இவங்க நல்லவங்களா திருந்த மாட்டாங்களா, இவங்க 100 பேர் வந்து சேர்ந்த ஒருத்தர் திருந்தினாலும் அவங்க மூலியம் இன்னொரு 10 பேர் திருந்துவாங்க, அந்த 10 பேர்னால இன்னொரு 10 பேர் திருந்துவாங்க இல்லையா, அப்போ உலகம் நல்லா இருக்கும் இல்லையா, எல்லாரும் திருந்து நல்லா இருக்கும் இல்லையா,
இந்த ஒரு சின்ன வார்த்தைக்கு நீ இது பண்ணிட்டியே, உன்னுடைய கர்மம் நான் நினச்சேன், இன்னைக்கு தான் உன்னுடைய கர்மா போயிருக்குது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த மனுஷன் அவர் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்கோ, உண்மையில நான் கோவப்பட்டது தான். இத்தனை நாள் நான் சொல்லும் பொழுது நீங்கள் கோவமே படலை. எவ்வளோ நாள் நான் இது பண்ணியிருக்கிறேன், நான் கோவமே படலை, நீங்கள் கோவமே படலை. ஆனால் உண்மையில நான் உங்களை ரொம்ப பாராட்ட, நீங்கள் என் கண்ணை திறந்துட்டீங்க அப்படின்ட்டு நான் இன்னையிலேருந்து உங்களுடைய போதனைகளை நான் கேட்குறேன். இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உட்காந்து உங்களுக்கு கேட்குறேன் அப்படின்ட்டு இவர் வந்து அன்னையிலேருந்து இவர் அந்த வகுப்புக்கு வந்து தினந்தோறும் அவர் சொல்கிற போதனைகளை கேட்டுருக்கிறார். அதாவது நம்ம எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களே வச்சிருக்கிறோமோ அந்த அளவு பிரபஞ்சத்துக்கு போய் திரும்பி ரிட்டர்ன் வரும். அதே மாதிரி தானே அமெரிக்காவில் ட்வின் டவரை அடிக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. அதாவது அது எத்தனை பேர் உடைய மனநிலை அதில் இருந்திருக்க, பெரிய பெரிய நாடுங்கள்லாம் அதில் கைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அதாவது அந்த ட்வின் டவரை யாரோ வச்சு அவனை அடிக்கணுன்ட்டு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான். ஆனால் நல்லா படித்தவங்க தான், பிஇ படித்தவங்க தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணி அந்த மன அலை அதை அடிக்கணும் கெட்ட எண்ணங்க அலைகள் தானே அது. அதனால ஏதோ பண்ணணுன்ட்டு பண்ண வச்சு அந்த ட்வின் டவரை அடித்தாங்க. அந்த கெட்ட செயலுக்கே இவ்வளோ நாள் அந்த இது அதை முடித்தாங்களே, அப்போது நல்ல எண்ணங்களுக்கு ஏன் நம்மளுக்கு சக்தி இருக்காது, பலம் ஏன் இருக்காது அப்படின்றத கான்செப்ட் தான் இந்த வாழ்க வளமுடன் என்று. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த வாழ்க வளமுடன் சொல்கிற இதில் இந்த சில முஸ்லீம்கள்லாம் பாருங்கள், அவங்க தர்காவுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த தர்காவுக்கு அந்த அதாவது மசூதிக்கு போயிட்டு வெளியே வரும்போது அந்த அவங்க வாழ்த்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு அது என்ன ஒரு ஊதுவாங்க. ஏன் அவங்க இது பண்ணணுனாக்கா, அவங்க அந்த நமாஸ் படிச்சுட்டு வெளியே வரும்பொழுது அவங்க எண்ண அலைகள் வந்துட்டு கடுமையாக இருக்கும். எந்த எண்ணமும் கெட்ட எண்ணங்களும் எதுவும் இருக்காது. ஒரே நிசப்தமாக நல்லா அந்த எண்ண அலைகள் நல்லா இருக்கும். ரத்த ஓட்டம் நல்லபடியாக ஒரு சீரமையும். அப்போது அவங்க வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த நெத்தியில ஊதுவாங்க. அப்போ அந்த தோஷமோ எதுவாக இருந்தாலும் போயிடும். அதே மாதிரி இந்த நம்ம கூட அந்த தியானத்தில் இருக்கிறோம். தியானத்தில் இருக்கும் பொழுது கூட அந்த சில மகான்கள் யாராவது இந்த சித்தர்கள் அவங்கெல்லாம் கூட தியானத்துல இருந்து கண்ணு முழிக்கும் போது அவங்களோட திருஷ்டி நம்ம உடம்புல நம்ம மேலே பட்டால் கூட நம்ம தூய்மை அடைஞ்சிடுவோன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சில மகான்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அது இப்போலாம் யாரும் நமக்கு அவ்வளோவா தெரியல. உண்மையில் நம்ம அந்த தியானத்தில் இருந்து ஒருத்தரை வாழ்த்துறோம்னாக்கா அந்த எண்ணெய் அலைகளோட நல்ல எண்ணெய் அலைகள், எதுக்கு நல்ல எண்ணெய் அலைகள் அந்த டைமில் இருக்குதுன்னாக்கா, தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு எண்ணங்களும் வர்றதில்லை. நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி குறையுது. டெல்டா வேவ்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதாவது டெல்டா வேவ்ஸில் வேறு இது 4 வேவ்ஸ் இருக்குது. தீட்டா, பீட்டா, சீட்டா, டெல்டா 4 வேவ்ஸ் இருக்குது. அதாவது அலை சுழல்கள். அந்த அலை சுழல் நம்ம அந்த எண்ணங்கள் கடுமையாயிட்டே வரும். அந்த எண்ணங்கள் கடுமையாயிட்டே வரும்போது அது என்ன ஆகும், நமக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த புருவ மத்தியில் இருக்கிற பீனியல் கிளாண்டும் பிச்சுட்டரி கிளாண்டும் நல்லா ஒரு வேலை செய்யும். அது தூய்மையான எண்ணங்கள் இருக்கும். அந்த டைமில் இந்த தியானமெல்லாம் முடிச்சுட்டு வாழ்த்துறோம். அந்த வாழ்த்தும் பொழுது அந்த சக்தி அவங்களுக்கு போய் கரெக்டாக போய் சேரும். அதே மாதிரி கிறிஸ்டானிட்டியில் கூட சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாரும் வெளியே வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கின்னு அலையிலையோ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டி பிடிச்சி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எண்ணெய் அலைகள் கடுமையாகும். அப்போது அந்த கடுமையாகும்போது எல்லாத்துக்குமே காரணம் அந்த எண்ணெய் அலைகள், மன தூய்மை தான். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அந்த இது இருக்குது. இப்போ நம்மளுடைய இது கூட தியானத்தில் கூட நம்ம மகரிஷி தியானமாகட்டும், இந்த ஓஷோது தியானமாகட்டும், எந்த ஒரு தியானமாகட்டும், தியானம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்மளுடைய மனசு கூட நல்லா இருக்கும். உடம்பே ரொம்ப லேசாக இருக்கும். ஒரு கனம் இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு
வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பாரமாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் இப்படி ஆயிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி பாரமாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த பாரம் வந்து இந்த கிளாஸுக்கு வந்த உடனே அந்த உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பாரமெல்லாம் எங்கே போயிடும்னு தெரியாது. உள்ளே நுழைஞ்சி நம்ம மனசு தூய்மை இந்த இதில் உட்காடுறோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தியானத்தில் அதாவது ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி செய்வோம். உடற்பயிற்சி செஞ்சோன்னா தியானத்தில் இது பண்ணுவோம். அந்த தியானமெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தியானங்கள் இருக்கும். தியானமெல்லாம் முடித்த பிறகு நம்ம வேதாத்திரி மகளிரில் ஃபஸ்ட்டு எல்லா தியானம் ஆயின பிறகு தன்னைத்தானே ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அது பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயு நிறை செல்லும் உயர் புகழ் மெய்ஞான ஓங்கி வாழ்வேன். அது அவங்கவுங்களே அது வாழ்த்திக்கணும். அந்த டைமில் 3 முறை அதை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வாழ்த்தின பிறகு அடுத்து என்னன்னா வாழ்க்கை துணைவரை வாழ்த்தணும். கணவன் மனைவிக்கு, மனைவி இந்த கணவனுக்கு வாழ்க வளமுடன் சொல்லணும். அதான பிறகு பெற்ற மக்களை வாழ்க வளமுடன் சொல்லணும். அதாவது தன் மக்களை மட்டும் தான் இல்லை, உங்கள் கணவர் கூட பிறந்த அண்ணன் தம்பி மக்கள், அப்புறமா அவங்க அக்கா தங்கச்சியோட கூட பிறந்த மக்கள், அவங்களே ஒரு பெரிய பெரிய வயசுலேருந்து சின்ன வயசு வரைக்கும் 2 நிமிஷம் 2 செகண்ட் விட 2 டைம் தருவாங்க. 2 நிமிஷம் டைம் இருக்கும் அதுக்கு. அப்போ லைனாக அவங்களுடைய முகத்தை டக் 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 டக்குன்னு எல்லாருடைய முகத்தை கொண்டு வந்துட்டு அவங்களே வாழ்க வளமுடன் சொல்லலாம். அப்புறமா கூட பிறந்தவங்களை வாழ்த்துறோம். கூட பிறந்தவங்களை வாழ்த்தும் போது அக்கா தங்கச்சிங்க, அதுலேயும் சித்தப்பா பாருங்க, பெரியப்பா பசங்க, உங்கள் கூட பிறந்த யாருன்னா இருந்தாலும் அவங்களையும் லைனாக அவங்களையும் வாழ்த்தலாம். அதுக்கப்புறமா நம்ம கூட அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்களையும் வாழ்த்தலாம். அதுக்கப்புறமா தினமும் நம்ம ஒரு நம்மளோட கூட நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சமுதாயத்துலேருந்து என்னென்ன வாங்குகிறோம், பால் வாங்குகிறோம், அப்புறமா பேப்பர் வாங்குகிறோம், அப்புறம் தெருவில் எல்லோரும் கூட்டி பெருக்குறாங்க, அப்புறமா சமையல் சாப்பாடு செய்கிறோம், அந்த சாப்பாட்டில் இருந்து எல்லாமே நம்ம சமுதாயத்துலேருந்து வாங்குகிறோம். அவங்கள எல்லாரையும் அவங்கள எல்லாரையுமே வாழ்த்தணும். இந்த கரண்ட் யூஸ் பண்ணுறோம், கேஸ் யூஸ் பண்ணுறோம், அதுவும் ஒருத்தர் வந்து கொண்டாடுறாங்க. அது அவங்கள எல்லாரையும் சமுதாய தொண்டர்கள் அப்படின்னு நினச்சி அவங்கள எல்லாரையுமே வாழ்த்தணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒன்று வரும். நம்ம வாழ்நாளில் நமக்கு கேடு நினச்சவங்க யாராவது இருந்தால் அவங்க மனசு மாறி அவங்களையும் நம்ம கருணையோடு வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அவங்களையும் வாழ்த்தணும். இந்த மாதிரி வாழ்த்தினாக்கா அந்த வாழ்த்து அவங்களுக்கு போய் சேரும். இந்த தியானம் முடித்த உடனே இந்த இது பண்ணுவாங்க பாருங்க, அவங்கள போய் சேரும். நம்மளுக்கு யார் விரோதமாக இருந்தாங்களோ, இதுவோ ஏதாவது எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணினே இருந்தாங்களோ, இந்த கடைசி வாழ்த்தை அவங்களுடைய பேரன்னு சொல்லி அவங்களுடைய உருவத்தை நினச்சி சொன்னோம் வாழ்த்தினோம்னாக்கா உண்மையிலே அவங்க நம்மக்கிட்ட நல்லபடியே பேசுவாங்க, நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸாக பழகிடுவாங்க. இது உண்மை. இது அது மனவளக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு நிமிஷம். இந்த மாதிரி இந்த வாழ்த்தினுடைய அலைகள் வந்து நமக்கு பல விதத்துலையும் போயிட்டு இருக்குது. அன்னைக்கு கூட இந்த ஊருக்கு வர்றதுக்கு ரேணுகம்மா கூட நீங்கள் வாங்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரிண்டு நம்ம அப்பப்போ நான் அந்த அம்மாவை கேட்டுக்கிட்டே இருந்தேன். எந்த இடம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அந்த அம்மாவை இடம் எதுவும் தெரியலம்மா, ஒன்றா பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்லையா இடம் தெரியலன்னு சொல்கிறாங்க, நீ எப்படி போவ ஏதா போவன்ட்டு எங்கள் வீட்டை கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது இல்லை, அவங்க சொல்லுவாங்க இடம் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் அப்புறமா நான் அவங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு டிக்கெட் வேறு புக் பண்ணிட்டு இருக்கிறேன்.
நீ நடுராத்திரில போய் இறங்குற, எப்படி போய் இறங்குவன்ட்டெல்லாம் எங்கள் வீட்டில் கேட்டு, வேண்டாம் நீ போகாத அப்படின்ட்டுலாம் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா எங்கள் அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். நீ எந்த இடம்னு சொன்னால் நலமாக இருக்கும், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்கம்மா, நீங்கள் கவலையே படாதீங்கன்ட்டு அவங்களும் சொல்ல. எனக்கு கவலை இல்லை, ஒரு வார்த்தையை நான் கேட்டேன் நான். அப்புறம் இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் சொன்னேன். சரி பாருமா அப்படின்னு, இல்லைனாக்கா நீ போகாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு போகணும் வரணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அது கடைசியில் அந்த அம்மா எனக்கு இந்த இடத்துல வாங்கம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டாங்க. ஃப்ரீக்வன்சி கரெக்டாக ட்ரெயினை ஏறுறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஃப்ரீக்வன்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும், இது பண்ணிக்கணும். அவங்க ட்ரெயின் ஏறுறதுக்கும் நான் அருட்காப்பு போட்டேன், நல்லபடியாக எல்லாரும் வந்து சேரணும், அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சேரணும் அப்படின்ட்டு போட்டேன். இந்த மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம நல்ல எண்ணத்துங்களே எண்ணிட்டு இருக்கும்போது நல்லபடியாக போனோம். போயிட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியாகவும் முடிச்சுட்டு வந்தோம். எல்லாத்துக்குமே இந்த முதலாண்டு நடத்தணும்னுட்டு எத்தனை உள்ளங்கள் ஆசையாக இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மனசு தானே, நல்லபடியாக நடக்கணும், நல்லபடியாக இது பண்ணணுன்றதெல்லாம் இந்த மனது ஆசை தானே காரணம், நல்லா நடக்கணும்னுட்டு. அதே மாதிரி நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சுது. அதனால் எல்லாருமே அந்த இது அந்த ஃப்ரீக்வன்சி நல்லபடியாக அந்த பிரபஞ்சத்துக்கு போய் நல்லபடியாக வந்தது. ஒரு 2 நிமிஷம் இந்த நம்ம அந்த தவ முடிவில் என்ன பண்ணணுமோ அது 2 நிமிஷம் எல்லாரும் பண்ணலாமா, அவங்கவுங்க இதை பண்ணலாமா. நான் சொல்கிற ஒன்றுமே நீங்கள் தியானத்தில் மாதிரியே இருந்துட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் மனசுக்குள்ளே வாழ்க வளமுடன் சொல்லிக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு இந்த இது முடிஞ்ச பிறகு எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கும் தெரியாது, வாழ்க வளமுடன் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ உங்கள் வாழ்க்கை துணையை வாழ்த்துங்கள், வாழ்க வளமுடன் சொல்லுங்க. உங்கள் பெற்ற குழந்தைகளை வாழ்த்துங்கள், வாழ்க வளமுடன் சொல்லுங்க, ஒவ்வொருத்தரையா நினச்சி. அப்புறம் உடன் பிறந்தவர்களை வாழ்த்துங்கள், அனைவரையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் வாழ்த்துங்கள். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துங்கள். பிறகு நம்முடன் தொழிலில் பணியில் இருப்பவர்களை வாழ்த்துங்கள். அதுக்கப்புறம் நம்முடன் நமக்கு இன்னல்கள் புரிவர்கள் யாராவது இருந்தால் அவருடைய மனம் திருந்தி அவர்களை கருணையோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. இதுடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். மெய்ப்பொருளான இந்த வாய்ப்பை தந்ததற்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த குழுவில் இருக்க அனைவருக்கும், திரு சரத் பாபு ஐயா அவர்களுக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிம்மா.